ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா டெக்கான் மோட்ரு டெக்கான் கார்வெல் 7 HP மோட்ரு. சரிங்களா, இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த வீடியோவில். வைண்டிங் புதுசாக பழகிறவங்க, லேத் ஒர்க்கு, மோட்டார் சர்வீஸ் புதுசாக பழகிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வைண்டிங் டிசைனு, மோட்டார் அசம்பிளிங்கு, ஸ்பேர்ஸு எல்லாத்த பற்றி வீடியோ போடுவோம். சரிங்களா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி மாட்டுறதுன்னு ஃபுல்லாக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் க்ளீன் பண்ணல. இது வந்து டாப் ஹவுசிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது இன்னும் பேரிங் வந்து கழட்ட முடியல. சரிங்களா, இது உங்களுக்கு கழட்டிட்டு இது எல்லா மெட்டீரியலும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் எப்படி ஒவ்வொன்றும் அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மெட்டீரியலும் க்ளீன் பண்ணி தேவையான டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். நீங்கள் மோட்டார் சீக்கிரம் மாட்டணும்னா ஃபஸ்ட்டு எல்லா மெட்டீரியலு, ஆயில் சீலு எல்லாம் மாற்றிட்டு தேவையான டூல்ஸு, நட்டு எல்லாமே எடுத்து வச்சிங்கன்னா ஒரு மோட்டார் 10 நிமிஷத்தில் மாட்டிடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரோட்டார் பாலிஷ் பண்ணி வச்சுட்டேன் 2 சைடு. சரிங்களா, புஷ்ஷு எல்லாமே நல்லா இருக்குது. பேரிங் வந்து பழசு பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா பழைய பேரிங் தெரியுதுங்களா, இது டேமேஜு. அதனால் நான் புது பேரிங் எடுத்து வச்சுட்டேன். புதுசு பார்த்தீங்கன்னா பழசு வந்து 3 செக்மெண்ட்டு. சரிங்களா, 3 பீஸ் தான் வரும். ஆனால் புது பேரிங்கில் 4 செக்மெண்ட்டு 4 பீஸ் வரும் தெரியுதுங்களா. நான் இது மாற்றிட்டேன். பேரிங் புதுசு எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் சீலு மாற்றியாச்சு. சரிங்களா, உள்ளே வந்து ஆயில் சீல் வரும். ஆயில் சீல் நான் மாற்றிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா மெட்டீரியலும் ரெடி பண்ணிவிட்டு மாட்ட ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரம் மாட்டிடலாம். உங்களுக்கு அடுத்து ஒவ்வொன்றா எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு சாஃப்ட்டுக்கு ஆயில் போட்டுக்கலாம். சரிங்களா, லைட்டாக ஆயில் விட்டுட்டு இந்த பேரிங் கவரை மாட்டிக்குங்க. ஃப்ரீயாக சுத்தான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பேரிங் போட்டுக்கலாம். சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் போட்டு இந்த கவர் லைட்டாக தட்டி பாருங்கள், பேரிங் கழட்டு தானே. இந்த மாதிரி கழடாமல் டைட்டாக இருக்கணும். சரிங்களா, அதேமாதிரி பேரிங் வந்து ரொம்ப இந்த லூஸ் இருக்கக்கூடாது சர்க்கிள் போட்டதுக்கப்புறம். சரிங்களா, இது கரெக்டாக இருக்குது. இது மாட்டிட்டு இது இந்த மாதிரி மாட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாட்டம் கவரில் சீட்டிங்க்கு பேஸ்ட் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது வந்து பாட்டம் கவர். இது வந்து சீட்டிங்க்கு இந்த சிலிக்கான் பேஸ்ட் வச்சுக்கோங்க, தண்ணி லீக் ஆகாது. எல்லா மோட்டருக்கும் இந்த தண்ணி மோட்டர் எல்லாத்துக்கும் இந்த பேஸ்ட் வச்சிங்கன்னா தண்ணி லீக் ஆகாது. கான்ஃபிடென்ட்டாக மோட்டர் மாட்டில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தண்ணி எல்லாம் லீக் ஆச்சுன்னா, வெளியே போயிடுச்சுன்னா உங்களுக்கு காயில் போயிடும். தண்ணியெல்லாம் முடிச்சுன்னா மோட்டருக்குள்ளே. பேஸ்ட்டு நல்லாவே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம அடுத்து அந்த கவர் வைக்கும்போது உங்களுக்கு மோட்டார் ப்ளே 1 mm வரணும். எக்ஸ்ட்ரா வந்தால் இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலை கழட்டிட்டு இந்த பாலுக்குள்ளே ஒரு வாசர் போட்டுக்கலாம். ப்ளே கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த பாலை 1 mm கடைஞ்சி விட்ருங்க. உங்களுக்கு அடுத்து வந்து இந்த மாட்டும் பார்த்தீங்களா, இந்த கவரை வந்து இப்படி சீட்டிங் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி மாட்டும் போது ப்ளே வந்து இப்படியே 1 mm வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்படி தூக்குனா
தெரியுதுங்களா? இந்த ப்ளே 1 mm வருது, கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டிங்க்கு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். சீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், இது சீட்டிங் பண்ணும்போது இந்த 4 போல்ட்டும் தெரிகிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா 2 சைடு சென்டராக இருக்கிற மாதிரி அடித்து சீட்டிங் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சீட்டிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ரெக்குக்கு ரப்பர் போட்டுக்குங்க. ரப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி டேப் சுற்றிக்குங்க. சரிங்களா? ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா காயில் கொஞ்சம் லென்த்தாக வச்சுட்டிங்கன்னா இந்த இடத்துல காயில் ரொம்ப வெளியே வரும். சரிங்களா? அந்த கவர் வரும்போது இந்த இடத்துல காயில் முட்டுச்சுன்னா உங்களுக்கு காயில் இந்த இடத்துல காயமாகி காயில் டேமேஜ் ஆயிரும், பாடி ஷார்ட் ஆயிரும். சரிங்களா? இந்த லெக்கு வந்து அந்த இடத்துல முட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதை முட்டாமல் இருக்க தான் இந்த மாதிரி ரப்பர் வைக்கிறோம். ரப்பர் இல்லைன்னா டேப் அடிச்சுக்குங்க. அடுத்து இந்த பாடி இதில் இன்செர்ட் பண்ணி காட்டுற பாருங்கள். சொருகும் போது பார்த்தீங்கன்னா ஒயர் இந்த ரோட்டாரில் டச் ஆகாமல் சொருகணும். இதுவே பெரிய மோட்ரு பழைய மாடல் டெக்கானாக இருந்துச்சுன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி மோட்டாருக்கு நீங்கள் இதை கையில் எடுத்து அதை அப்படியே மோட்டாரை வச்சு சொருவிக்கலாம். பட் இது ஈஸியாகிறதுனால நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். சீட்டிங் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த த்ரெட்டில் 4 சைடு நட்டு போட்டு டைட் பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரே அளவாக இருக்கணும். சரிங்களா? கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைண்டிங் பண்ணும்போதே இந்த நேர் இங்கே வராமல் இந்த நேர் வர்ற மாதிரி நீங்கள் 2 சைடு கட்டிக்கங்க. சரிங்களா? உங்களுக்கு அடுத்து அந்த ஹவுசிங் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு கேபிளையும் வசம் பார்த்து நல்லா கோர்த்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த சீட்டிங்க்கு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மோட்டார் உங்களுக்கு தெரியாத மோட்டாரு இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்த மாதிரி மோட்டார் பம்பு பற்றி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ரெகுலராக நம்ம ஒர்க் ஷாப்புக்கு சர்வீஸ் மோட்ரு வரும். சரிங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே தெரிஞ்ச அந்த 2 மோட்டர் சர்வீஸ் பண்ண போகிறோம். அந்த போர் மோட்டர் சர்வீஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 10 HP சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் கஸ்டமர் எடுத்துகிட்டு போகல. V6 ஓப்பன் வெல்லு. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா போர் மோட்ரு. நம்மகிட்ட ரெகுலராக எல்லா மோட்டரும் சர்வீஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லா மோட்டார் பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது கவருக்கு பேஸ்ட்டு போட்டாச்சு. சரிங்களா? கேபிள் வசம் பார்த்து 2 கோர்த்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கவர் இன்செர்ட் பண்ணுற பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டார்
நான் நட்டு மட்டும் 4 எல்லா நட்டு போட்டு டைட் பண்ணிட்டேன். மொத்தம் 8 நட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். மேல் கவர் 4 நட்டு, கீழ் கவர் 4 நட்டு. இந்த 4 நட்டு போட்டு டைட் பண்ணிட்டேன். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டாப் கவர் ஃபிட் பண்ணும்போது சரிங்களா, இது வந்து தண்ணி ஊற்றுற ஹோல்ஸு. இந்த நட்டு கழட்டி பார்த்துக்கணும். ஒவ்வொரு கவரில் கழட்ட முடியாது சரிங்களா, மாட்டிட்டிங்கன்னா அப்புறம் கழட்டுற சிரமம். அதனால் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த நட்டு கழட்டி பார்த்துக்கணும். இந்த கேபிள் இந்த ஸ்டட்டெல்லாம் நல்லா தான் செக் பண்ணிக்கோங்க 2 சைடும் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் வழியாக அந்த ரப்பரை போட்டு பட்டா போட்டு அடுத்து டைட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது கப்ளிங்கு, இது மோட்டாரு, இது பம்பு. பம்பு க்ளீன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். பம்பு வந்து நல்லா இருக்குது சரிங்களா. பேரிங் மாற்றினா பம்பு இதில் மேலே வச்சு நீங்கள் ஓட்டி பார்த்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடுங்க. இந்த கப்ளிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீஸ் வச்சு இந்த மாதிரி ஃப்ரீயாக போகிற மாதிரி பாருங்கள். சுற்றுறது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக சுற்றுது கையிலேயே. இந்த மாதிரி சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் மாட்டினீங்கன்னா சரிங்களா. இந்த மாதிரி கையில் ஃப்ரீயாக சுற்றணும். உங்களுக்கு ப்ளே வந்து நம்ம கீழே செக் பண்ணிட்டோம், 1 mm ப்ளே வருது சரிங்களா, கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை க்ளீன் பண்ணி இது மேலே வச்சு கப்பிள்டு பண்ணி ஓட்டி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பெயிண்ட் அடித்து டெய்லி கொடுத்துடலாம் சரிங்களா. இந்த மாதிரி மோட்டார் பற்றி, பம்பு பற்றி, வைண்டிங் பற்றி, லேத் ஒர்க்கு, வெல்டிங் ஒர்க் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா மோட்டாரு அதே மாதிரி தான் மோட்டார் வந்துச்சு பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். பம்ப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இதுவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம க்ளீன் பண்ணுறது தெளிவாக பண்ணி கொடுத்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் சரிங்களா. இதையும் நான் நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு காட்டுறேன். இதில் மாட்டுறது இந்த மோட்டார் ஃபிட் பண்ணுறது அவ்வளோதான் வேலை ஃப்ரெண்ட்ஸ். பம்பு நல்லாயிருக்கு. உங்களுக்கு பம்பு அடுத்து ஏதாவது சர்வீஸ் வந்துச்சுன்னா அது பம்பு பற்றின வீடியோ போடுறேன்.